Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக லயோலா மணி நியமனம். ஆணையை வழங்கினார் முதல்வர் விஜய். தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். சந்தோஷ், வணக்கம். சொல்லுங்க, பாடநூல் கழக தலைவராக லயோலா மணி தற்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நியமன ஆணையை முதல்வர் விஜய் அவர்கள் தற்பொழுது வழங்கி இருக்கிறார். விவரங்கள் என்ன, விரிவாக வழங்கலாம். தலைவராக தாவேகாவினுடைய பொறுப்பில் இருந்த லயோலா மணி அவர்கள் நியமனம் செய்திருக்கிறார். குறிப்பாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக இந்த பணி நியமன ஆணை என்பதனை வழங்கியிருக்கிறார். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் முன்னிலையிலும் இந்த பணி நியமன ஆணை என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. லயோலா மணியை வாரிய தலைவராக அறிவித்து பள்ளி கல்வித்துறையும் உத்தரவு என்பதை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வாரிய தலைவரினுடைய முக்கிய பொறுப்புகள் நிலையில் இருக்கின்றது. அந்த வகையில் தற்போது சட்டமன்ற தேர்தலிலும் தாவேகா சார்பில் போட்டியிடக்கூடிய வாய்ப்பு என்பது லயோலா மணி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. பல்வேறு பேச்சாளராகவும் பல்வேறு தாவேகாவை சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொண்டிருந்த அவருக்கு வாரியத்தினுடைய தலைவராக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தாவேகா வட்டாரங்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில்தான் அவர் வாரிய தலைவராகவும் பாடநூல் வாரிய தலைவராகவும் தற்போது பணி நியமனம் என்பதும் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வாரிய கூட்டங்களுக்கு தலைமை தாங்கி முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய பொறுப்பு என்பதும் இதில் அடங்கும். அது மட்டுமல்லாமல் பாடத்திட்டம், பாட புத்தகங்கள் மற்றும் கல்வித்தர மேம்பாடு தொடர்பான பரிந்துரைகளிலும் பரிசீலனை செய்வதிலும் முக்கிய பங்கு என்பது வாரிய தலைவருக்கே அமையும். பள்ளி கல்வித்துறையினுடைய முக்கிய திட்டங்கள் மற்றும் சீர்திருத்தங்களை கண்காணிப்பதிலும் இரண்டாம் படிநிலையாக வாரிய தலைவர்கள் அடங்குவார்கள். அந்த நிலையில் தான் தற்போது அவருக்கான அந்த பொறுப்பு என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக லயோலா மணி என்பது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். பாடநூல் கழகத்தில் இதற்கு முன்பாக தான் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரையிலான அந்த பாட புத்தகங்கள் என்பதும் சீரமைக்கப்பட்டிருந்தது. அதனுடைய அடிப்படையிலும் பல்வேறு அடுத்த கட்ட நகர்வுகள், அதாவது பாடநூல் கழகங்களில் வரக்கூடிய அடுத்த கட்ட அறிவிப்புகள் மற்றும் திருத்தங்கள் உள்ளிட்டவற்றிலும் இந்த வாரிய தலைவரினுடைய பங்கு என்பது மிக முக்கியமானதாக இருக்கும். அந்த வகையில் தான் இப்பொழுது இந்த நியமனம் என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழகத்தினுடைய பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவராக தமிழக முதலமைச்சர் விஜய் தலைமையில் இந்த பணி ஆணையினையும் தொடர்ச்சியாக லயோலா மணி பெற்று இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தோஷ். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.